சப்பாத்தி, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரியான ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, இஞ்சி, சோம்பு இடித்து வச்சது, பேஸ்ட் யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம கையாலே இடித்து வச்சுக்கலாம். தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணது, வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது, மஞ்சள்தூள், உப்பு, மிளகாய்த்தூள். முட்டையை அவிச்சு உரிச்சு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு சோம்பு போட்டுக்கலாம். பச்சை வடை போக வதக்கிட்டு வெட்டி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை. தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். நமக்கு தேவையான அளவுக்கு கிரேவி வர அளவுக்கு தண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கிரேவி கொதிச்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை இதில் போட்டுருங்க. ஸ்பைசியான முட்டை கிரேவி ரெடி. நம்ம கம்மன்னு இருக்குது, இறக்கிடலாம்.